ஓகே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர். நம்ம சேனலுக்கு உங்களை பார்த்து உங்களோட இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சி போய் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தளபதி 69 அவரோட கெரியரில் லாஸ்ட் ஃபிலிமாக பார்க்க போகிறோம். தளபதி 69ஓட அப்டேட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுது. தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம், லாஸ்ட்டு சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் ரியாலிட்டி என்ன பண்ணுறது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தளபதியோட கடைசி படமாக இருக்க தளபதி 69 அந்த படத்தோட டேரக்டர் பற்றி பெரிய கொஷின் மார்க்கே நிறைய ஒரு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஏன்னா தளபதி 68 வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு கோட் படம் மூவி இது பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியும். பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஎக்ஸ் சிஜி அந்த சம்திங் அதெல்லாம் போயிட்டுருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் செப்டம்பர் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிடும், அந்த கோட் படம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி 68ஓட பற்றி அந்த கோட்டு பட்ட அப்டேட் எதுவுமே லாஸ்ட்டாக வரவே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு அப்புறம் எதுவுமே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தளபதியோட பர்த்டே வரப்போகுது. ஒரு ஸ்பெஷல் டே. அந்த ஸ்பெஷல் டேயில் பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த படம் மெயினாக எந்த படம் பார்த்தீங்கன்னா போக்கர் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய படம் வந்து இந்த வாட்டி ரிலீஸ் ஆக போகுது, ரீரிலீஸ் தளபதி பர்த்டேக்கு ஸ்பெஷலாக. அதில் வீக்கெண்டு நிறைய தேட்டர் வந்து நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் கமலா தேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, வடப்பள்ளியில் இருக்குது. அந்த கமலா தேட்டர் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த தளபதி பர்த்டேக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 தளபதி படத்தோட ஷோ போட போகிறாங்க. 8 ஷோ போடுறாங்க. அந்த 8 ஷோவுமே டிஃப்ரெண்ட் மூவியில் போட போகிறாங்க. தளபதி பர்த்டே வெறும் சாதாரண பர்த்டே வரும்போதே அவர் மேலே இருக்க எவ்வளோ லவ் காட்டுறாங்க. பட் அவரோட ஒரு படம் லாஸ்ட்டு படம் அப்படின்னும் போது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க, ப்ளீஸ் டு நாட் குயிட் அப்படின்ற மாதிரி போட்டு செவுத்தில் வந்து வாலில் வந்து இவங்க வந்து ஒரு ட்ராப் பண்ணியிருக்காங்க தளபதி 69 போட்டு. ஆக்சுவலாக தளபதி 69 வந்து ஒரு ரூமர்ஸாக தான் இப்போ வரையும் வந்திருக்கு. யாரும் பார்த்தீங்கன்னா எச் வினோத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவி எடுத்திருக்காரு. இவரை கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். தீரன் அதிகாரம் 1, இந்த வலிமை, அந்த மாதிரிலாம் நிறைய படம் எடுத்திருப்பார். பட் என்ன ஒன்று நிறைய விஷயமா பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரூமர்ஸாக போயிருக்கு. வெற்றிமாறன் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்து அட்லியே திரும்பி எடுக்க போகிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ எச் வினோத் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாருக்கும் அவ்வளோ பெருசாக கதை சொல்ல மாட்டேன். பட் தளபதிக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். அதை வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் ஜெயின் மூவி தான் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரூமர்ஸ் தான். பட் அது ரூமர்ஸாக ஸ்கிப் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி ரூமர்ஸ் தான் நிறைய ஒரிஜினலாக வந்திருக்கு. அது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால் வந்து எச் வினோத் மேபி தளபதி 69 வந்து டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கோட் மூவி படம் பார்த்துட்டு நம்ம தேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து இன்னொரு படம் இருக்குது, இன்னும் கவலைப்படாத அப்படின்ட்டு ஒரு மனசை வந்து தேர்த்திக்கலான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் தளபதி 69 அந்த மாதிரி இருக்காது. தளபதி 69 வந்து அந்த எஃப்டிஎஃப்எஸ் முடிச்சுட்டு பார்க்கிங்கில் வந்து வண்டி எடுத்துகிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த தேட்டரை ஒரு கிளான்ஸ் அந்த கட் அவுட்டெல்லாம் பார்க்கும்போது இது தாண்டா கடைசி, இதுக்கப்புறம் இது கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த நாள் வரக்கூடாதுன்னு தான் வேண்டிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வரதா போகுது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா லவராக கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை சினிமாவை தாண்டி ஒரு விஷயமா யோசித்து பார்த்தா அவர் பாலிடிக்ஸ் வரது மஸ்ட்டு, நீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹாப்பியாகவும் இருக்குது, வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி பாலிடிக்ஸை பற்றி என்ன நினைக்க கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி 69 டேரக்டர் எச் வினோத்துமே சொல்லிடுறேன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கிளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாமா அதை பற்றி கிளை பண்ணுவேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ செஞ்சுப்போம். அதுவரை உங்களோட பேர் உங்களோட எபிசோட் அண்ட் ஸ்டே சேஃப். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.